1956 மாநில மறுசீரமைப்பு சட்டம். இதை பேஸ் பண்ணி மெட்ராஸ் மாகாணத்தில் இருந்து பிரிக்கப்பட்டதுதான் மெட்ராஸ் மாநிலம். நடைமுறைக்கு வந்த தேதி 1 நவம்பர் 1956. மெட்ராஸ் மாநிலம். இந்த மாநிலத்தோட தலைநகர் மெட்ராஸ். 18 ஜூலை 1967 டிஎம்கே ஆட்சியில் இருந்த காலகட்டம். சிஎன் அண்ணாதுரை ஒரு தீர்மானம் சட்டமன்றத்தில் கொண்டு வராரு. அந்த தீர்மானத்தில் மெட்ராஸ் மாநிலத்துக்கு தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றணும்னு கொண்டு வராரு. ரீசன்ட் டைம்ஸில் 18 ஜூலையை தமிழ்நாடு தினமாக கவர்மெண்ட் அறிவிச்சாங்க. எதனால் அறிவிச்சாங்க? சிஎன் அண்ணாதுரை தீர்மானம் கொண்டு வந்த தேதி 18 ஜூலை. ஆனால் இது நடைமுறைக்கு வந்தது 14 ஜனவரி 1969. மெட்ராஸ் மாநிலம் தமிழ்நாடு மாநிலமாக அறியப்பட்டது. ஆனால் அப்பவும் இதோட தலைநகர் பார்த்தோம் அப்படின்னா மெட்ராஸ். இதை சேஞ்ச் பண்ண போகிறவர் யாருன்னு பார்ப்போம். 17 ஜூலை 1996 கலைஞர் கருணாநிதி மெட்ராஸ் அப்படின்ற தலைநகருக்கு சென்னையின் பெயர் மாற்றி வைக்கிறாரு. ஸோ அதற்கு பிறகுதான் தமிழ்நாடோட தலைநகர் சென்னை என்று அறியப்பட்டது. பாஸ், உங்களுக்கான கேள்வி, தூங்கா நகரம் என்று அழைக்கப்படுவது எது? கரெக்டான ஆன்சரை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.